அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோடி அரசாங்கத்தில் தேர்தல் ஆணையம் அது வந்து பாஜகவினுடைய தேர்தல் அணி மாதிரி ஆயிடுச்சு. அது தேர்தல் ஆணையமாக இல்லை. அது பாஜகவினுடைய இளைஞர் அணி பெண்கள் அணி மாதிரி தேர்தல் அணியாக மாறிப்போச்சு. இப்போ என்ன, மேற்கு பீகார் மாநிலத்தில் மட்டும் 69 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களாம் இறந்து போயிட்டாங்க, இவங்களாம் வெளி மாநிலத்துக்கு போயிட்டாங்க. இப்போ 69 லட்சம் பேர் இன்னும் ஃபார்ம் கொடுக்கல. இப்போ முதல் கட்ட வரைவு வாக்காளர் இதுக்கு மேலே தான் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. வெரிஃபிகேஷன் ஆரம்பித்தா இன்னும் பல லட்சம் பேரை கூட அவங்க வந்து வாக்காளர் பட்டியல் நீக்க முடியும். அப்போ என்னென்னா, வாக்கு அளிக்க உரிமை அடிப்படை உரிமை என்கிற அரசியல் சாசனத்தை அடிப்படையை காவு கொடுத்து வாக்காளர்களாகவே நாங்கள் சேர்க்க மாட்டோம். இப்போ நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு இது வரப்போகுதுங்கிறாங்க, மேற்கு வங்காளத்துக்கு வரப்போகுதுங்கிறாங்க, அஸ்ஸாமுக்கும் வரப்போகுதுங்கிறாங்க. அப்படின்னா எத்தனை லட்சம் வாக்காளர்களை நீங்கள் நீக்க போகிறீங்க? எனவே வாக்காளர் பட்டியலில் வாக்கு சேகரிக்கிற அடிப்படை அந்த உரிமையை கூட பறித்து தங்களுக்கு வேண்டாத சிறுபான்மை மக்கள், தங்களுக்கு வேண்டாத இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை பூரா பறிக்கிற மோசமான ஒரு அராஜகத்தினுடைய உச்சகட்டம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றம் தலையிட்டு சொல்லியும் கூட தேர்தல் ஆணையம் கேட்க மாட்டேங்குது. நீங்கள் வந்து ஆதார் அட்டையை எடுத்துங்க, வாக்காளர் அடையாள அட்டையை எடுத்துங்க, குடும்ப அட்டையை எடுத்துங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது தானே. ஆனால் நாங்கள் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம்னா அடம் பிடிச்சிக்கிட்டு நிற்கிது தேர்தல் ஆணையம். பாஜக என்ன சொல்லுதோ ஆகவே ஒட்டுமொத்தமாக பாஜக ஆட்சியில் வாக்குரிமை என்கிற அடிப்படை உரிமையை கூட தட்டி பறிக்கிற ஆட்சியாக தான் இன்றைக்கி மோடி அரசாங்கம் மாறி போயிருக்கு. எனவே அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் எடப்பாடி பிரச்சார பயணம் மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி செதஞ்சு சின்ன பின்னம் ஆகிக்கிட்டு இருக்கிற காட்சியை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து அந்த கூட்டணியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு. ஏற்கனவே தேமுதிகவும் நாங்கள் இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணல, அதில் இல்லைங்கிறாங்க. இப்போ எங்கே போய் சேருவோன்னு இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணலைங்கிறாங்க. எனவே ஒரு பக்கம் பார்த்தா ஏதோ தமிழ்நாட்டில் பாஜக தான் அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்க போகுதுன்னு இல்லாத ஒரு கற்பனையில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு, அதே நேரத்தில் தான் படிப்படியாக தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது சிதைந்து சின்னாபின்னமாக போகிறது. எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி சிதைவது சின்னாபின்ன போகிறது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி அது என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அதாவது நாங்கள் வந்து பாஜகவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் மதசார்பற்ற, இந்தியாவில் மதசார்பற்ற கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறோம். ஏன்னா அதை விட ஒரு பெரிய ஆபத்து இந்தியாவில் இருக்க முடியாது. ஒரு பாசிச சக்தி வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை வீழ்த்துகிற ஆபத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அதுக்காக நம்ம வந்து மதசார்பற்ற கட்சிகள் இந்தியா பூரா ஒருங்கிணைந்து செயல்படும். அந்த ஆட்சி இந்த ஆட்சி நீங்கள் ஒப்பிட முடியாது. அதிமுகவும் திமுக ஆட்சியும் ஒப்பிட முடியாது. 13 பேர் துப்பாக்கி சூட்டுற சட்டத்தை நான் வந்து தொலைக்காட்சியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சரோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? எனவே அந்த ஆட்சி வேறு, இந்த ஆட்சி வேறு. இவங்க இன்றைக்கும் பாஜகவை மக்கள் மாநில உரிமை பறிக்கப்படுகிற விஷயத்தில், புதிய கல்விக் கொள்கை விஷயத்தில், இந்தி திணிப்பு விஷயத்தில் போன்ற பல விஷயங்களில் திமுக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போகிற அதை நாம் ஆதரிக்கிறோம்.